PMAY-CLSS அப்படிங்கிற ஸ்கீம் தான். பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா கிரெடிட் லிங்க் ஸ்கீம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்குறோம். இதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட்டை வந்து சப்சிடரி பண்ணுறது தான் இதோட பெனிஃபிட். ஒரு உதாரணத்துக்கு 9 லட்சம் இருக்குது இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அதில் 2.3 lakhs வந்து இன்ட்ரெஸ்ட்டை சப்சிடரி பண்ணிடுவாங்க. இது நிறைய பேங்க்ஸ் வந்து பண்ணுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா SBIயாக இருக்கட்டும், HDFCயாக இருக்கட்டும், LICயாக இருக்கட்டும், கனரா பேங்காக இருக்கட்டும், இந்த மாதிரி பல பேங்க்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும் அப்படிங்கிறதும் நம்ம இந்த இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணுறோம். இது வந்து நம்ம பேங்க்ல அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இது நமக்கு ஒரு கேஷ்பேக் ஸ்கீம் மாதிரி தான். நிறைய வந்து இடத்துல நம்ம கிரெடிட் கார்டு கேஷ்பேக் ஸ்கீம் இதெல்லாம் பார்த்துருப்போம். அதே மாதிரி ஒரு ஸ்கீம் தான் இந்த ஸ்கீமும் கூட. சரி, இப்போ வந்து ஸ்டேட் வந்து ஒன்று கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா நம்ம ஸ்டாம்ப் டியூட்டி ரிபேட் அப்படின்னு. அது என்ன அப்படின்னா உமன்ஸுக்கு 1% அப்படிங்கிற ஒரு கன்செஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க ரெஜிஸ்ட்ரேஷனில். சரி, இது எதுக்காக அப்படின்னா உமன் பேரில் ரெஜிஸ்ட்ரேஷன் அதிகமாகணும். ஏன்னா நிறைய சொத்துக்கள் வந்து ஆண்கள் பேரில் இருக்கிறது தான் நம்ம எல்லா இடங்கள்லையும் பார்ப்போம். அதனாலேயே நிறைய இடங்கள்ல ஆண் கௌரவம், ஆண் திமிரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். சரி, இது பெண்களுக்கும் அமையணும், பெண்களுக்கும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டேட் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகப்படுத்தியிருக்காங்க. இதே 2024 ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவும் இன்னைக்கும் நடைமுறையில் தான் இருக்குது.